இங்க ஹீரோ உமாவ பத்தி ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சு பார்க்குறான். ஆனா அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல சாவல. சூசைட் பண்ணி தான் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா அவங்க ஊருக்கே போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அப்பதான் அவங்க அப்பா, என்னோட பொண்ணு அந்த மாதிரி முடிவெடுக்கிற ஆளே கிடையாது. ரொம்பவும் தைரியமான பொண்ணு. அவளுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணம் தான் ரொம்பவும் ஆசையா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ அந்த பொண்ணோட ஆசையான ஹாஸ்பிட்டல் கட்டணம் முடிவெடுக்கிறான். அதுக்காக நிறைய கான்செப்ட்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல அந்த பொண்ணு எப்படி இறந்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க அண்ணனுமே ஒர்க் பண்ணுவான். அவங்க கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அவங்க அண்ணன் சில விஷயம் நமக்கே தெரியாம இருக்கிறது தான் நல்லதா இருக்கும். ஸோ நீ அதெல்லாம் நோண்டாதான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்பன்னு பாத்தி ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பா. அந்த பொண்ணு கால் பண்றா. அப்பதான் தெரியுது உமாவோட டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. அந்த பொண்ணு கிட்ட உமா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த பொண்ணுமே ஆக்சுவலா உமா இறந்து போன அன்னைக்கு நான் தான் ஷிஃப்ட் பார்க்க வேண்டியது, எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதெல்லாம் ஷிஃப்ட் சேஞ்சுக்காக அந்த பொண்ணை தான் விட்டுட்டு போனேன். சோ அன்னைக்கு பிரசவத்தை பார்த்த டாக்டர் கிட்ட போய் கேட்டா தெரிய வரும்னு சொல்றாங்க. சோ ஹீரோ அவங்கள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த டாக்டரை போட்டு தள்ள முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோ அவங்கள காப்பாத்திடுறாங்க. இப்போ இந்த டாக்டருமே அன்னைக்கு உமா எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு பிரசவத்துல அம்மாவையும் குழந்தையும் காப்பாத்திடுவாங்க. ஆனா அந்த ஓனர் அம்மாவை மட்டும் சாகடிச்சிருங்க, அப்பதான் நமக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சோ வேற வழி இல்லாம அவங்களும் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல உமா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துறா. சோ இதுக்கப்புறம் உமாக்கு என்ன ஆச்சுன்னு இன்னொரு டாக்டரை கேட்டாதான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவங்களை திட்டிட்டு இன்னொரு டாக்டரை போய் பேசலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த டாக்டரை போட்டு தள்ளிடுறாங்க. பட் அந்த டாக்டரை போட்டு தள்ளது யாருன்னு பார்த்தா ஹீரோட அண்ணனா தான் இருப்பான். அப்பதான் அவங்க அண்ணன் அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு சொல்லியுமே டீலுக்கு ஒத்துக்கல, அதனால தான் அந்த பொண்ணை போட்டு தள்ளதுக்காக துரத்திட்டு வந்தோம். அதே டைம்ல ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்து பிளாட்பாரத்துல படுத்துட்டு இருப்பான். அப்பதான் இந்த ரவுடி பசங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோவை குத்திடுறாங்க. ஆனா அவங்க அண்ணனுமே காரை கொண்டு வந்து இந்த பொண்ணு மேல முட்டிடுறா. அப்பதான் இந்த பொண்ணு எனக்காக ஒருத்தர் சண்டை போட்டா அவனுக்காக என்னோட இதயத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறா. பட் அப்பதான் அவனுக்கு நம்ம தம்பி தான் சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வரும். சோ ஆபரேஷன் பண்றதுக்காக ரெடியா வராங்க. ஆனா இந்த ஓனர் காசு இல்லாம இங்க ஒரு ஆபரேஷன் கூட நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாரு. அப்பதான் இவன் உங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், இது கூட பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சோ வேற வழி இல்லாம ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டு காப்பாத்திடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு அந்த பொண்ணோட இதயம் நம்மளுக்கு வச்சதால் தான் அந்த பொண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியறான்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ அவங்க அண்ணனை தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்திருப்பான். ஆனா அவங்க அண்ணனை இப்படி பண்ணதால ரொம்ப ஹர்ட் ஆயிரான். அண்ட் இவனுக்குள்ள சண்டை வந்து அண்ணனை அடிச்சு போட்டு இவன் மியூசிக் கான்சர்ட்காக போயிருப்பான். அங்கேயே எல்லா உண்மையும் சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலே அந்த ஓனரே பிரஸ் முன்னாடி மாட்டி விட்டுறான். தென் அந்த பொண்ணோட ஆசையான ஹாஸ்பிட்டலையும் கட்ட ஆரம்பிச்சிரா. இப்ப இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆத்மாவும் சாந்தி அடையுது.